நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. அடுத்தபடியாக our all time favorite டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களே பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோடய 2வது மகனை நான் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ I didn't know the story behind this. I said, oh, okay. So, okay. Now, I feel அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. அண்ட் we all seek goodness. அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது we are touched. ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு இந்த உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. ஆல் ஆஃப் அஸ் ஃபீல் வெரி குட் அபவுட் இட். ஸோ ஆன் தட் நோட் ஐல் கெட் இன் டு திஸ் whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And சாங்ஸாகவுமே வந்து நல்லா ஒர்க் ஆயிருந்து. ஓவரால் அந்த எனர்ஜி, அந்த வைப் ஆஃப் ஒரு 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 யங் எனர்ஜி இஸ் தேர் த்ரூ அவுட் மியூசிக்கலாக. அண்ட் த காஸ்ட் ஹூ வி சா ஆன் ஸ்க்ரீன், இப்போ அவங்க சொன்ன மாதிரி I could sense that they were really friends. அவங்க வந்து it was not like they had performed, they had done something for the camera. அதுக்கு வந்து டைரக்டரையும் அந்த கேமராமேனையும் கூட நம்ம மென்ஷன் பண்ணோம். பிகாஸ் I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time என்ற மாதிரி இருந்தது. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு, எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ வே கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இட் இஸ் அ promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு வந்து 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் we are friends அப்படின்வார். நான் பயந்துருவேன், சார் என்ன அப்படி சொல்லுங்க. நோ யா, we are friends. what man you not called me in a long time அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். and if I have some doubts about certain things, I will call him and he'll immediately, like, அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minuteன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point, சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போவும் he gave me something that I needed, very important information he gave. And thank you for all the informations and thank you very much. The cast and crew along with a special guest to please join us on stage. So நம்ம வந்து இசை தட்டு வெளியிட போறோம். Yes. Karthisa, please join. பெற்றுக்கொள்வார்கள். கொஞ்சம் க்ளோஸா, can you go little closer?
எஸ் ஒரு பிக்சர் எடுத்துடலாம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் பிக்சர்ஸ். Director Tyagaraja Kumarajan sir, can you please join us on stage? Please stay back. எல்லாருக்கும் வணக்கம். படத்தோட க்ரூ மெம்பர்ஸ்க்கு, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலி ஸ்டோரி கேட்டேன். ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் வானத்தை போல படம் பார்த்த ஞாபகம் வந்துச்சு. அந்த படம் பார்க்கும்போது இப்படி இல்லாமல் இருப்பாங்க பிரதர்ஸ், என்னங்க ஓவராக இருக்குன்னு நினச்சேன். உண்மையாகவே அந்தளவுக்கு ஓவராக ஒரு ஃபேமிலிங்கிறது, ஸோ அதுவும் உண்மை கதை தான் அப்படின்னு தெரியுது. ஸோ ஹாப்பி ஃபார் யூ கைஸ். இப்போ அங்கே அர்ச்சனா பேசும்போது சொன்னாங்க இல்லையா, வென் யூஆர் வித் கசின்ஸ் கசின்ஸ்ன்னு தோணாது, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். எனக்கும் அந்த மாதிரி தான். மேலகன்லாம் எடுத்ததுக்கு காரணமே வி குரூ அப் வித் கசின்ஸுங்கிறதுனால அது ஸ்பெஷல் பாண்டு. ஆனால் ஒரு அண்ணன் இருக்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல் தான். இப்போ எல்லாருமே சிங்கிள் சில்ட்ரனாக போயிட்டுருக்காங்க, பட் அண்ணா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். அதான் சொல்லுவாங்க, அப்பா கையில் தூக்கி வச்சுருந்தாருன்னா அண்ணா தோளில் தூக்கி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி தட் வே. ஸோ நிறையா அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்குவோம். அவங்க எல்லா விஷயத்துலையும் நம்ம யோசிக்காத இடத்துல அவங்க நமக்காக யோசிச்சு நமக்கான ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் ஐ ஆம் வெரி வெரி லக்கி. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கு காரணமும் அதுதான். என்னோட ஃபஸ்ட் படம் லான்ச் ஆகும்போது ஐ ஹேட் ஸோ மச் லவ். இந்த இண்டஸ்ட்ரி மொத்தமும் அவ்வளோ லவ் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வாழ்த்துனாங்க, அவ்வளோ பேர் வீட்டுக்கு விஷ் பண்ணிட்டு போனாங்க. ஸோ அந்த லவ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் இட் பேக் டு எனிபடி ஹூ இஸ் கம்மிங். அண்ட் அந்த வகையில் தான் ஆல்வேஸ் விஷ் நியூ கமர்ஸ். ஸோ ருத்ரா, ஆல் தி பெஸ்ட். ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் யூ ஒர்க்ட் அ லாங் வே. செட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அசிஸ்டன்ட் டைரக்டராக, இந்த மாதிரி தான். ஸோ ஐ திங்க் யூ அப்ரிஷியேட் எவ்ரிபடிஸ் ஒர்க். ஏன்னா ஹீரோனா நீ மட்டும் தான் சினிமா இல்லை, சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் தான் நம்மளை தூக்கி நிப்பாட்டுறாங்கும் போது நம்ம அங்கே இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்குவோம். ஸோ இட்ஸ் அ வெரி குட் லெசன். அண்ட் ஐ திங்க் யூ ஹேவ் அ வெரி நைஸ் வாய்ஸ், யூ ஹேவ் அ கிரேட் ஸ்மைல். அண்ட் இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபஸ்ட் திங் யூ காட் இஸ் த யூத்னு சொல்லலாம், அதாவது தி எனர்ஜி. இப்போ நான் ரொம்ப சீரியஸான சினிமா ஆகிட்டோம். நம்ம வெற்றி சார்கிட்ட தான் சொல்லணும், ரொம்ப சீரியஸ் ஆக்கி விட்டீங்க எல்லாரையும். அந்த மாதிரி அது இன்ஸ்பைரிங் ஆகிடுச்சு வெற்றி சார் பண்ண படங்கள். அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்ட் டூயிங் சீரியஸ் ஸ்டோரிஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் தியேட்டருக்கு வரவங்க எல்லாரும் பார்த்தா ஜாலியாக இருக்கணும்னு தான் வர்றாங்க, திரும்ப ஹாப்பியாக இருக்கணும். ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் நைஸ் டைம்ஸ். அண்ட் நம்ம காலேஜ் படிக்கும்போது அப்படி தான் இருந்துச்சு படங்கள். இந்த மாதிரி ட்ரெஸ் போட முடியாதா, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேச முடியாதா, இந்த மாதிரி பைக்கில் ஒரு பொண்ணு கூட போக முடியாதா, அப்படி ஸோ மெனி திங்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்கும், ஜாலியாக இருக்கும், நல்ல மூமெண்ட்ஸாகவே இருக்கும். ஸோ அந்த எல்லாமே இந்த படம் ப்ராமிஸ் பண்ணுது. வரவழியில் தான் கேட்டேன் டைரக்டர் யாருப்பான்னு. நம்ம கிருஷ்ணா தான் நாங்கள் அடப்பா நினச்சேன். ஏன்னா கிருஷ்ணா எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆர்டிஸ்ட், அவர் வெரி கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட். கூப்பிட்டா உடனே ஷாட்டுக்கு வந்துடுவார். ஏன்னா மணி சார் படம், மற்ற படத்துலாம் எப்படி இருந்தான்னு தெரியாது எனக்கு. அண்ட் தென் அதர் ஜேர்னி வாஸ் வி டிட் சம் ஆட் ஃபிலிம்ஸ் டுகெதர். அப்போ கிருஷ்ணா நடிச்சு காட்டிட்டு சொல்லுவார், நான் நிறைய நடிச்சு காட்டுவேன், இதில் நீங்கள் கொஞ்சமாக பண்ணுங்க அப்படிமாரு. பட் ஐ தாட் ஹி ஹாஸ் அ வெரி நைஸ் ஃபனி போண்ட் ஹிம். அதாவது எனி ஆட் எனி மூமெண்ட் இருந்தாலும் ஈ கேன் மேக் இட் ஃபன்னி அண்ட் ஈ கேன் மேக் இட் லுக் குட். டீசர் பார்க்கும்போது ஃபஸ்ட் டீசர் பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது யார் கேட்கும்போது தான் சொன்னாங்க கிருஷ்ணான்னு. ஸோ ஐ கேன் சி தட் இன்றைக்கி ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக இருக்குது. எனி ஸ்டோரி, லவ் ஸ்டோரிஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். அது ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் லவ் ஸ்டோரிஸ் தேவைப்பட்டுகிட்டே இருக்கும், ஆனால் இப்போ பண்ணுறதே இல்லை நம்ம. ஸோ லவ் ஸ்டோரிஸ் பண்ணுறது ப்ரெசன்டேஷனாக ஐ தாட் இட்ஸ் வெரி வெரி கேட்சி. அண்ட் அகெயின் ஜென்னோட மியூசிக் வாஸ் வெரி கேட்சி. நான் டாடாலே ரொம்ப ரசித்தேன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அண்ட் ஆல் யூ கைஸ், ஆல் தி ஆக்டர்ஸ், இதில் வெல்கம் டு தமிழ். கற்றுட்டிங்களா தமிழ்? பேசினாங்களா? இல்லை, ஓகே. பட் வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் யூ ஆல் டூயிங் கிரேட் ஜாப். ஐம் ஸோ ஹாப்பி. இது தியேட்டரில் இந்த படம் ஐம் ஷுர் பீப்புள் ஆர் கோயிங் டு லவ் திஸ் ஃபில்ம். அண்ட் நான் இஃப் ஐ வாண்ட் டு டெல் சம்திங் டு யூ கைஸ், ஐ வுட் சே, do anything you do with a lot of love. உங்களோட அன்போடு நீங்கள் எது பண்ணிங்கனாலும் ஆடியன்ஸ் கிட்டேருந்து டபுள் மடங்கில் அன்பு கிடைக்கும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே நம்ம சின்சியராக பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னொன்று, ஐ தாட் நெகட்டிவிட்டி, வெளியிலேருந்து வர நெகட்டிவிட்டியே உள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டி தான் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கீப் யுவர் மைண்ட் வெரி ஸ்ட்ராங். ஏன்னா இன்றைக்கி நிறைய லவ் இருக்கும், ரிலீஸ்க்கு அப்புறம் அது வேறு மாதிரி மாறும். ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். அண்ட் அதை பற்றினா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் யூ கீப் டூயிங். நீங்கள் நினச்சதை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடச்சிரும். அவ்வளோதான். தட்ஸ் ஆல் ஐ வாண்டட் டு ஷேர் ஹியர். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் டு ப்ரொடியூசர்ஸ். விஷ்ணு அவன் அண்ணானே கூப்பிட்டு பொழிவான். ஸோ ஐ எம் ஹியர் ஃபார் விஷ்ணு.
தேங்க்யூ விஷ்ணு, தேங்க்யூ ஃபார் ஆல் த லவ் தட் யூ ஆல்வேஸ் ஷேர் வித் டு மீ. அண்ட் இந்த படத்துக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ணனாக இருந்தால் அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இதுக்காக ஸ்பெஷலாக மெடல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, so happy for you guys, and I'm so happy to be here and share this moment, this special day with the family, and not just you brothers but with the entire family. And வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள், பெரிய வெற்றி பெறணும். நன்றி. Thank you so much, sir. அவ்வளோ அழகான ஒரு promising young, very quirky, talented director with us, அஸ்வத் மாரிமுத்து அவர்களை பேசுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா டீம் எல்லாருக்கும் சாரி, முன்னாடி வந்தவங்களை அப்ஸ்கவுண்ட் பண்ணி முன்னாடி வந்துட்டேன். ஐ டு கோ சம்வேர். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம ஜானர் படம், ரொம்ப கலர்ஃபுல்லாக, லைக் த பிரைட் கலர்ஸ், எவ்ரி திங் இஸ் சூப்பர். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் விஷ்ணு விஷால் சார். இட் வாஸ் உங்களுக்காக, மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். லைக் யூ இன்வைட்டட், இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் இந்த மாதிரி படங்கள், லைக் Karthi sir said, is very important, where people come to theatres and have repeated watch, because this films will be definitely about experience, not thrillers. aduna like who done it, அந்த மாதிரி படங்கள் ஒரு இதுனா, this kind of films make you watch the film again and again. So அந்த ஜானரில் இருக்கிற படமாக இது இருக்குன்னு நான் நம்புகிறேன். And also I think it's a great debut for Rudra. And again, Karthi sir சொன்ன மாதிரி தான், like I think as a brother you've done a phenomenal job to give such a big platform for your brother. And என்ன சொல்கிறது, ஒரே பையனாக பிறந்ததுக்கு கொஞ்சம் வருத்தப்படுறேன். அண்ட் ஆக்சுவலி எனக்கு கிருஷ்ணா ராம்குமார் சார் வந்துட்டு, ஐ மீன் பர்சனலாக தெரியாது, பட் ஐ நோ ஹீ இஸ் ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஆட் ஃபிலிம் மேக்கர்ஸ் இன் இந்தியா. ஸோ நீங்கள் எந்த ஜுவல்லரி கடையோ எந்த இது பார்த்தீங்கனாலும் அதோட ஆட் அவராக தான் இருக்கும். லைக் த்ரிஷா மேம் ஆட் இல்லை, ஐ திங்க் லைக் ஜுவல்லரி, anything for that matter. So it is like technically a very sound director who can present the film in a very beautiful way is what I was very confident when I saw this film. And அதுலேயும் மெயினாக ஜென் மார்ட்டின், லைக் he's doing a lot of waves now, like எங்கே பார்த்தாலும் அவர் மியூசிக் தான். ஸோ அவருக்கும் வாழ்த்துக்கள். And personally I am here for my best friend Mithila Palkar. And Mithila Palkar is debuting in this film. And Mithila Palkar என்னன்னா, ஓமை கடவுளையோட ரீமேக் தெலுங்குல நான் பண்ணேன். அதில் வந்துட்டு Mithila Palkar தான் அனு கேரக்டர் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒன் திங் ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே அபவுட் ஹர் டு ஆர் இண்டஸ்ட்ரி இஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, பட் கண்டிப்பாக அவங்க டீமுக்கு தெரியும். வென் ஷி கம்ஸ் அண்ட் ஸ்பீக்ஸ் த டைலாக், ஒரு டைலாக் மிஸ் ஆகாமல் அப்படியே பேசுவாங்க. ஷுட் பி வெரி ப்ரொஃபிஷியன்ட், பிகாஸ் த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் ஷீ புட்ஸ் இன் டு த ஃபிலிம். ஏன்னா தெலுங்கு சுத்தமாக தெரியாது, எனக்கும் தெரியாது. அது கரெக்டாக இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அசிஸ்டன்ஸ் தான் பார்த்து சொல்லணும், ஏன்னா நான் தெலுங்கு படம் போனது வேறு காரணத்துக்காக. அண்ட் மித்திலா பால்கர் அவங்க வந்த போது லைக் அவங்க லைக் இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்டர் வந்து நம்ம கியூ கொடுக்குறது அது இது இருக்குன்றது, ஐ நெவர் ஹேட் தட் ப்ராப்ளம் வித் எனி ஆஃப் மை ஃபிலிம்ஸ். பட் நான் மித்திலா பால்கர் வரும்போது டோட்டலாக தெலுங்கு வச்சு எப்படி பண்ண போகிறாங்க, நமக்கே யாராவது பின்னாடி தான் கியூ கொடுக்கணும், அவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி எவ்ரி சிங்கிள் டயலாக் வேர்டு ஏதோ தெலுங்குலேயே வாழ்ந்து ஹைதராபாத்லேயே வாழ்ந்து பிறந்த மாதிரி லைக் அவங்க பண்ணுவாங்க. And I'm so happy that she's making a correct launch with the right people and right she asked me இந்த மாதிரி நான் படம் பண்ண போறேன்னு சொல்லும்போது it was like very beautiful, because I think she can't get a better launch than this. And I'm sure it's going to be a very happening year for you in Tamil. People will love you. Already they love you in little things. You have a lot of fans, they love you more, Mithila. And என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி. ஒரே ஒரு தான், the songs are very brilliant, and also the title glimpse வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக புதுசாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெய்லர் அண்ட் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். தட் 60 Ram song was also very good, title track, and I'm wishing this amazing team a wholehearted success. Yeah, thank you. இன்னைய தேதியில் த மோஸ்ட் சென்சேஷனல் ப்ரொடியூசர். ஐ ஹர்ட் தட் இந்த மாதிரி தமிழ் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடந்ததே இல்லையா. 10 ஃபிலிம்ஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட் ஒரே நாளில். The entire Tamil cinema is just buzzing with the news, and I'm very sure அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸில் 10 படங்கள் அப்படின்னா அதில் ஒரு 3-4 இயக்குநர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஐஸ்வரி கணேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் அ வெரி வெரி ப்ராமிசிங் அண்ட் ப்ராமினன்ட் ப்ரொடியூசர் இன் தமிழ் சினிமா. யுவர் சப்போர்ட் மீன்ஸ் அ லாட் டு அஸ். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க, ஒரு சில வார்த்தைகள் அபவுட் ஓஹோ எந்தன் பேபி.
அனைவருக்கும் வணக்கம். ஓஹோ எந்தன் பேபி நிச்சயமாக வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா படம் பார்க்கும்போதே, ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ கலர்ஃபுல்லாக, அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை. அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த கதை சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு. ஆமாம் சார், நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட்டு, ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை இப்போ சொல்கிறதுக்கு டைம் இல்லை. நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுலேருந்து வெளியவே வரல. அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுவுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே எல்லாருமே அதை சொன்னாங்க. ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லாக, டிஓபியாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி படம் தான் இப்போ நமக்கு தேவை. ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக பார்க்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா? விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம எல்லாரும் நினச்சிட்ருக்கோம். இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம், நல்ல அண்ணனாக இருக்கலாம். அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர், சூப்பர் ப்ரொடியூசர். விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள். அதனால் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் சேர்ந்து 3 படம் எடுக்கிறோம். நேற்று அனௌன்ஸ் பண்ண 10 படத்தில் 3 படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான். அது ஃபஸ்ட்டு படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம், செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜாவுடைய படம், தேர்ட் படம் செல்லாவோ கட்டா குஸ்தி 2. ஸோ அந்த 3 படத்தையும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலோடு சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோடு பண்ணுறோம். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நிறைய எமோஷன்ஸும் கூட. எஸ், ஆன் that note, அடுத்தபடியாக வந்து பேசுவதற்கு we have with us ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஆக்டர் கருணாகரன் சார். whatever character he plays, he just gets into the skin of the character and ரொம்ப கன்விக்ஷனோட ப்ளே பண்ணுவார். ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் from you sir. அனைவருக்கும் காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். என்னோடய 14 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வருஷம். கலகலப்பில் ஸ்டார்ட் ஆனது 100 படங்கள் தாண்டி தமிழில் நடிச்சிட்டேன். அதுக்கு உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னென்னும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கிற விதமாக இருக்கட்டும். விஷ்ணு விஷால் சொன்ன அந்த ஃபேமிலி ஸ்டோரி வந்து தானு சாரே சொல்லிட்டு போயிட்டார், படமாக எடுக்கணும்னு. டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு லவ்லி ஃபேமிலின்னு ஒரு படமாக வரணும். அந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓ எந்தன் பேபியில் ஒரு ரெஸ்பான்சிபிள் சித்தப்பா கேரக்டர். அந்த கேரக்டர் சஜஸ்ட் பண்ணது விஷ்ணு தான். எனக்கு கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். போன வருஷம் ஃபுல்லாகவே 2 பிரதர்ஸோட தான் எனக்கு மேக்ஸிமம் ஷூட்டிங். ஒன்று சூர்யா சார், கார்த்தி சார், இன்னொன்று விஷ்ணு விஷால், ருத்ரா ஆக்சுவலாக எல்லாருமே சொன்ன மாதிரி ட்ரெய்லர் பார்த்து தெரிஞ்சிச்சு. பட் ஆக்சுவலாக நான் கூட ஒர்க் பண்ணும்போது பார்த்தேன், பயங்கர டெடிக்கேஷன். உண்மையிலே நான்லாம் ஃபஸ்ட்டு படத்துக்கு போய் நடிக்கும்போது இவ்வளோ எஃபர்ட்லாம் போடலை. அவர் ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டடாக ஆக்டிங் நுவான்சஸ் கற்றுக்கிட்டு ஃபிசிக்கலாக எவ்வளோலாம் எஃபர்ட்ஸ் போடுமோ அதெல்லாம் போட்டு சேஞ்சஸ் எவ்வளோ கேட்டாலும் பண்ணுவாப்பில். எனக்கு தெரிஞ்சு நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு எங்கே வேணாலும் அடிங்க சார் அப்படின்வாங்க. அது என்ன லாஜிக்னு தெரியாது. அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக எதுவும் சொல்லாமல் கிருஷ்ணா சார்ட்டை கொண்டு போய் விஷ்ணு கொடுத்துட்டாரு தம்பி உங்கள் பொறுப்பு, எவ்வளோ வேணாலும் வேரியேஷன் வாங்கிக்கோங்க, வேலை வாங்குங்க அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிரஷன்ஸில் டிஃப்ரென்ஸ்லாம் கேட்கும்போது ஒரு டெபியூ ஆக்டராக ஐ அட்மையர் யூ. சீரியஸ்லி யூல் கோ பிளேசஸ். அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஆர்டிஸ்ட். அண்ட் ரமேஷ் அங்கிளை பற்றி ஒன்று ஐ வாண்ட் டு ஷேர். ஆக்சுவலாக நான் இப்போ வரைக்கும் நிறைய எதுலேயுமே நான் ரோல் மாடல்ஸ்னு ஃபிக்ஸாக அப்படி வரைக்கும் போவோம். ஒரே ஒரு ரோல் மாடல் மட்டும் ஃபிக்ஸ்டு, அப்பாவா நான் எப்படி இருக்கணுங்கிற பிஹேவியருக்கு ரமேஷ் அங்கிள் தான் ரோல் மாடல். இப்போ வரைக்கும் என் டாட்டர்ஸை திட்டினதே இல்லை.
லேசாக ஏதாவது சொல்ல ஆரம்பிப்பேன், அதுக்குள்ளே நானும் திட்டுவாங்க வீட்டில். ஸோ எனக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு லவ்வபிள் டேட். ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் நான் எப்பயுமே ஸ்ட்ரிக்டாக முறைச்சிட்டு சுற்றுவாருன்னு பார்த்தா ஹீ இஸ் வெரி வெரி லவ்லி பர்சன். ஹி லவ்ஸ் ஹிஸ் சன் ஸோ மச் அண்ட் இட்ஸ் ஆல் வே பேக். விஷ்ணு எப்பயுமே ஏதாவது எனக்கு பண்ணணும்னு எப்பயுமே விஷ்ணுவுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். எனக்கு நிறைய ஹெல்ப்பு. ஹி ஹஸ் சப்போர்ட்டட் மீ பிக் டைம், ஃபினான்ஷியல் அண்ட் இமோஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். சம்டைம்ஸ் சில ஹெல்ப் வந்து மறக்கவே முடியாத ஹெல்ப், அதில் மட்டும் சொல்லிடுறேன்பா. சிலுக்குவார்பட்டி சிங்கம் படம் முடித்தோடனே என்கிட்ட கருணா, நான் தான் ப்ரொடியூசர், உனக்கு என்னெல்லாம் காஸ்டியூம் படத்தில் போட்டியோ அதெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னாப்புல. அப்படியே சூர்யா தேவா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு யோசிச்சு என்னென்ன காஸ்டியூம்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. படம் ஃபுல்லாக போலீஸ் காஸ்டியூம். ஏன்பா இந்த காஸ்டியூமெல்லாம் எங்கேப்பா யூஸ் பண்ண முடியும், தேங்க்யூ அப்படின்ட்டு. ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் லவ்லி மொமெண்ட்ஸ் டு ஷேர். நான் லாஸ்ட் இயர் ஒரு தெலுங்கு படம் கமிட் ஆனேன். தெலுங்கில் ஒரு வார்த்தை தெரியாமல் போனேன். அப்போ தான் தெரிஞ்சுது லாங்குவேஜை கற்றுக்கிட்டு நடிக்கிறதுங்கிறது அவ்வளோ பெரிய சேலஞ்ச். அப்பயும் விஷ்ணுவில் தான் சொன்னேன், பெரிய படம் ஒன்றுப்பா, நாகச்சைத்தன்யா ஹீரோ, சாய் பல்லவி ஹீரோயின், அதில் முக்கியமான ரோல், நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னொன்னே இரு அப்படின்ட்டு ஒய்ஃப் ஜுவாலா கிட்ட நம்பரை கொடுத்து தெலுங்கு டவுட்ஸ்லாம் கேட்டுக்கோ அப்படின்வாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவேன், அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு அனுப்புவாங்க. ஸோ என்டையர் ஃபேமிலி வந்து ஹெல்ப்னு வந்துட்டு இறங்கி ஒரு சினிமாக்காக இருக்கட்டும், பர்சனல் ஹெல்ப்பாக இருக்கும், ஒரு லவ்லி ஃபேமிலி. ஸோ ஹாப்பி டு ஒர்க் இன் யுவர் பேனர் அண்ட் என்டையர் டீம். மித்லா பால்கர் இஸ் அன் அமேசிங் ஹார்ட் ஒர்க்கிங் ஆர்டிஸ்ட். சீரியஸாக அவங்க வந்து அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறதுலாம் அப்போ பார்க்கும்போது நான் ஜாலியாக இருப்பேன், நான் தமிழ் ஜாலி. ஸோ அவங்க வந்து தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. லவ்லி டீம், நிவாஷினி, நிர்மல் அண்ட் என்டையர் ஜென் மார்டின் அண்ட் எவ்ரிபடி. கிருஷ்ணா சாரோட ஒர்க் பண்ணது வந்து ஒரு அருமையான அனுபவம். எல்லா டேரக்டர்ஸும் ரொம்ப ஈஸியாக அவ்வளோ டிஸ்கஷனில் உட்கார மாட்டாங்க. பட் ஹீ இஸ் லைக் ஒரு 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 பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் பார்க்காம, நியூ ஆர்டிஸ்ட்டு ஓல்டு ஆப்லாம் பார்க்காம ஒர்க் பண்ணார். அவருக்கும் எனக்கும் ஒரு பாண்டிங் எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு இந்த படத்துலனா. அடுத்த படத்தில் எனக்கு பெரிய ரோல் ஒன்று போட்டு கூப்பிட்டு போயிட்டார். இந்த ஷூட் முடிச்சு 3ஆவது நாள் கோயம்புத்தூரில் அவரோட படத்தில் தான் ஷூட்டிங்கில் இருந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ தானு சார், ஐஸ்ரீ கணேஷ் சார், தியாகராஜன் சார், டைரக்டர்ஸ் தியாகராஜா சார், வெற்றிமாறன் சார், ராம் வந்திருக்காப்புல, எஃப்ஐஆர் டைரக்டர் மனு ஆனந்த் அண்ட் எவ்ரிபடி, கார்த்தி சார். கார்த்தி நான் வந்து எப்போ டைம் எடுக்கிறான்னு தெரில. வாவதியார் ஷூட்டிங்கில் இருப்போம், பாதி நேரம் பார்த்தீங்கன்னா நடிகர் சங்கம் அந்த பில்டிங் வரைக்கும் போயிட்டுருக்கோம், இந்த பக்கம் ஷூட்டிங்கை பார்ப்பார், நடிகர் சங்கம் வரைக்கும் பார்ப்பார். அதுக்கு நடுவில் ஃப்ரெண்ட்ஷிப்காக எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து இனாக்ரேட் பண்ணி அதை கிராண்ட் ஆக்குறாரு. ஸோ லவ்லி சார், தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். ஒன்ஸ் அகெயின் ஹம்பிளி ஐ வாண்ட் டு தேங்க். ஏன்னா நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணாமல் விட்டா அது ரொம்ப டிலே ஆகிடுது. 14 வருஷம் நான் சினிமாவில் இருந்ததுக்கு மெயினான காரணம் உங்களோட அன்பும் ஆதரவும் தான். என்றென்றும் நன்றி. அடுத்தபடியாக பேசுவதற்கு I invite director Tyagaraja Kumaraja onto the stage, please. A director who we always look up to, a director who gives films in the most classiest and stylist way. ஒரு சில வார்த்தைகள் about Oho and then maybe sir. அனைவருக்கும் வணக்கம். நான் அப்படியே எல்லோரும் பேசி முடிச்சிட்டாங்க, அதனால் அப்படியே விட்டுருவாங்க, நான் போயிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிருஷ்ணாக்காக தான் மெயினாக வந்தது. ஆப்வியஸ்லி எனக்கு விஷ்ணு விஷால் ஓரளவுக்கு தெரியும்னாலும் கிருஷ்ணா வந்து ஒரு 27 வருஷம் 28 வருஷமாக தெரியும்னு நினைக்கிறேன். கிருஷ்ணா என்னோடய காலேஜ் ஜூனியர். அண்ட் காலேஜில் தான் ஜூனியர் அப்படின்னா ஃபில்ம் மேக்கிங்கில் அவன் வந்து எனக்கு சீனியர் தான். 2003-04 அந்த வருஷங்கள் நினைக்கிறேன். அப்போது அவன் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு பெசன் நகரில் ஒரு கதை சொன்னான், ஒரு ஃபீச்சர் ஃபில்மோட ஸ்கிரிப்டு. அப்போ அதோடய பேர் மெட்ராஸ். இந்த மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி அந்த ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரி. நான் அது கதை கேட்டு ரொம்ப பிரமிச்சு போயிட்டு, என்ன சொல்கிறது, நம்மளும் ஒரு நாள் கதை எழுதி படம் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லை, சரி பயந்துட்டேன்னு விடாமல் அதுக்கப்புறமா கூப்பிட்டு இன்னொரு 3 கதை சொன்னான். ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஸ்டோரி ஒன்று சொன்னான், அனந்தராமன். அப்புறமா ஒரு ஸ்லைட் மேஜிக் ரியலிசம் இருக்கிற மாதிரி ஒரு மூவி ஒன்று சொல்லியிருந்தான். அப்புறம் இது இல்லாமல் இன்னும் 2 படம் சொல்லியிருக்கேன். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இது ஃபஸ்ட்டு ஃபில்மாக வெளியில் தெரியலாம், பட் அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-250 ஆட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அங்கேயும் ஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் அந்த கதையெல்லாம் சொல்லும்போது நான் என்கிட்ட கதை இல்லை, காசு இல்லை, ஆனால் நான் சொன்னது வந்து நான் ப்ரொடியூசராக இருந்தால் அவனோட ஃபெஸ்டிவல் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நல்ல விதமாக அவர் நல்ல ப்ரொடியூசர்கிட்டே போயிருக்காரு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம் எனக்கு. அண்ட் இப்போ யாரும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க,
அவர்கிட்ட நீங்கள் எந்த மொமெண்ட் கொடுத்தாலும் அந்த மொமெண்ட்டை இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுற குவாலிட்டி இருக்குது. அது அவருக்கு அட்வர்டைஸிங்லேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வர ஸ்கிரிப்டை அவங்க அதில் ரீஒர்க் பண்ணி அதை ட்ரீட் பண்ணுறதுல பெட்டராக்குறது அது அவங்களுடைய பேசிக் ஒர்க். ஸோ நிறைய ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி அவர் இதெல்லாம் அவர் பண்ண ஆட்ஸ் நீங்கள் பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். அப்படி நிறைய என்ன சொல்கிறது, இம்ப்ரோவைஸ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர். ஆக்டராகவும் ரொம்ப நல்ல ஆக்டர், பட் ஆக்டரை விட ஒரு சிறந்த டைரக்டர் நான் நினைக்கிறேன். இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், இதில் இசையமைத்தவருக்கு ஸ்பெஷலாக வாழ்த்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். பாடல்கள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்ரீராமுடைய அந்த பாட்டு என்னுடைய சிற்றறிவுக்கு பட்டபடி ரீல்ஸில் ரொம்ப பாப்புலர் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள் சொன்னது மாதிரி தான், இந்த லேட்டாக பேசுகிறது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னே சொல்லிடுவாங்க. இந்த மாதிரியான மூடில் இருக்கக்கூடிய படங்கள் இப்போ கொஞ்சம் அரிதாயிட்டதுனால இந்த படம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். மற்றபடி அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நான் பேசினது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. பொறுமையாக நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். விஷ்ணு விஷால் சார் கூட முன்னாசுப்பட்டி அண்ட் ராட்சசன் படம் பண்ணி who have reached more heights. Thank you so much for coming to this event, sir. ஒரு சில வார்த்தைகள் from you. எல்லாருக்கும் வணக்கம். ருத்ராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ருத்ராவை பற்றி விஷ்ணு நிறைய சொல்லிகிட்டே இருப்பார். அந்த 2 வானம் ஷூட்டிங்கில் மெயினாக சொன்னது என்னென்னா, தம்பி எப்படியாவது கரெக்டாக லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை சொல்லிகிட்டே இருப்பார். அதில் எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பாக ஃபீல் பண்ணி அதை சொல்லிகிட்டே இருப்பார். அவர் குரல் அப்படி தெரியும் எனக்கு. அது இன்றைக்கி கரெக்டாக பண்ணியிருக்காருன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிளிம்ஸும் சாங்ஸ் எல்லாமே எனக்கு முன்னாடியே காட்டியிருக்காரு. அதை தவிர அந்த கதையும் எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்காரு. ஸோ அது ஃபஸ்ட் டைம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் எனர்ஜியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு அந்த கிளிம்ஸை நான் ஒரு 4 தடவை பார்த்துருப்பேன். இங்கேயும் பார்க்குறேன். முதல் தடவை பார்க்குற அதே ஃபீல் இப்பவும் இருக்குது எனக்கு. நான் ருத்ரத்தை அதான் சொன்னேன், எனக்கு பயங்கர எனர்ஜியாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. அதோட கதை தெரியறதுனால கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு ப்ரொடியூசராக விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், ருத்ராக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஜென் மார்ட்டின் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். எனக்கு டீசர்லையும் சரி, மியூசிக்காகவும் சரி, சாங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. மேடைக்காக சொல்ல, உண்மையாகவே அந்த சித்ராம் சார் பண்ண அந்த சாங் ருத்ராட்ட சொன்னேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஹம்மிங் பண்ணுறதுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுங்கிற ஃபீல் இருக்குது எனக்கு. ஸோ அதனால் முக்கியமாக கிருஷ்ணா சாருடைய ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருந்துச்சு சார். நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே சொன்னேன், இது யார் பண்ணியிருக்காங்க எனக்கு அப்போ தெரியல, நீங்கள் தான் தெரியல எனக்கு. இப்போ பார்க்கும்போது எனக்கு நீங்கள் பண்ண கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். கண்டிப்பாக பெரிய வெற்றி ஆகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மறுபடியும் விஷ்ணு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். காம்பினேஷனில் அடுத்ததாக வர இருக்கிற 2 வாரம் திரைப்படத்துக்கு நாங்களாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். அடுத்தபடியாக பேசுவதற்கு செல்ல ஐயாவு இயக்குனர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எஸ், எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசனையான மனிதர். அவரோட ஆரம்ப கால படங்கள் 5 ஸ்டார், அறிந்த மரியாமலும், திருடா திருடி, சரவணா, இதெல்லாம் அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஸ்பான்டனியஸாக ஆக்ட் பண்ணுவார், படப்படன்னு பேசுவார். இதில் ஆரண்ய காண்டத்தில் கூட ஒரே ஒரு சீன் கலக்கிட்டு போயிருப்பார். அப்புறம் திடீர்னு கொஞ்ச நாள் சினிமாவில் அதிகமாக அவர் பார்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு தமிழ் சினிமா விடாதே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்டு சொன்னால், இல்லை வர இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டுக்கு போயிட்டார், அதில் கலக்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அப்போ கூட நான் நம்பலை. நீ எந்த கிருஷ்ணாவை சொல்கிற, வேறு கிருஷ்ணாவாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் தான் அப்படின்னு காமிச்சான். இப்படிப்பட்ட காமெடி ரோல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவரா இப்படி அட்வர்டைஸ்மெண்ட்லாம் எடுக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மாடர்ன் லெவலில் ஒரு நல்ல எபிசோட் சூப்பராக பண்ணியிருந்தார். காதல் என்பது அப்படின்ற மாதிரி ஒரு எபிசோடு. அது இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவரே எனக்கு போட்டியாக வருவார் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. ஏன்னா நான் தான் ருத்ரா வச்சு ஃபஸ்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தேன். ஆக்சுவலாக அப்போது விஷ்ணு சார் எஃப்ஐஆர் பண்ணிக்கிட்டு இருந்தார்.
முடிச்சுட்டு எஃப்ஐஆர் முடிச்சுட்டு கட்டாகுஸ்தி ஆரம்பிக்கிறதுக்கான ஒர்க்கில் இருந்தோம். அப்போ திடீர்னு கொரோனா வந்துருச்சு. லாக்டவுனில் நான் ஊருக்கு போயிட்டேன். லாக்டவுனில் நான் ஊரில் இருந்தப்போ இங்கே சார் விஷ்ணு சார் இருந்தார். 2 பேரும் ஃபோனில் பேசி ருத்ராவுக்காக ஒரு கதை ஒன்று உருவாக்கணும். கொரோனா எப்போ முடியும்னு தெரியல. ஆனால் முடிஞ்ச உடனே இமிடியேட்டாக அந்த கதையை வச்சு ருத்ராவை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எஃப்ஐஆரை முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அதை முடிச்சுடுங்க, அதுக்கப்புறம் நம்ம கட்டாகுஸ்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் விஷ்ணு சார். ஆனால் கொரோனா முடியாமல் எடுத்துக்கிட்டே போணுச்சு. 2nd வேவ் 3rd வேவ்னு. அப்போ எஃப்ஐஆரும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் முடிஞ்சதுனால நாங்கள் இம்மிடியேட்டாக கட்டாகுஸ்தி ஆரம்பிக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அப்போது ருத்ரா படம் பண்ண முடியலை. அப்புறம் ருத்ரா படம் இது மாதிரி கிருஷ்ணா பண்ண போகிறாருன்னு சொன்னாங்க. எந்த கிருஷ்ணான்னு கேட்டேன். அதே கிருஷ்ணா. இப்படி தான் அவர் எனக்கு போட்டியாக வந்தது. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்படி ஒரு படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் பட ஹீரோவுக்கு இப்படி ஒரு படம் தான் அமையணும். நாம் பண்ணுறது வேற ஒரு ஜானர், அதை எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் ருத்ரா மாதிரி ஒரு ஹீரோவுக்கு, யங் ஹீரோவுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கரெக்டான படம். கிருஷ்ணா சார் ரொம்ப அழகாக, ரொம்ப இளமை துள்ளலோடு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஜென் மார்ட்டின் மியூசிக் ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு. பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. ஹரிஸ் டிஓபி விஷுவல்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே ருத்ராவுக்கு அமைஞ்சு வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ருத்ராவுக்கு விஷ்ணு சார் மாதிரி ஒரு பிரதர் ப்ரொடியூசராகவும் அமைஞ்சது அவர் பண்ண பெரிய பாக்கியம். ஏன்னா விஷ்ணு சார் ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பண்ண படம் வேலை நடந்துட்டா விளக்கறேன். அதுலேருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக அவர் எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெடுவார், என்னெல்லாம் பண்ணுவார் அப்படின்னு எனக்கு தெரியும். படம் முடிஞ்சு போட்டு பார்த்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணால் கூட ஏதாவது குறையுது தேவைப்படுது அப்படின்னா நம்ம ரீஷூட் போகலாம், செலவை பற்றி கவலை இல்லை, பண்ணிடுவோம், செஞ்சுருவோம், ஏதாவது பண்ணி படத்தை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெடுவார். அந்தளவுக்கு ஒரு பிளான் பண்ணுற ஒரு ப்ரொடியூசரு. எனக்குமே மொதல் படத்துக்கு நான் கேட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக தான் கொடுத்தாரு. 2வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுத்தாரு. இப்போ 3வது படத்துக்கும் அதிகமாக தான் கொடுப்பாரு. அந்த மாதிரி என்ன, அதை இங்கே ஐஸ்வரி சாரை சாட்சியாக வச்சு சொல்கிறேன். ருத்ரா நான் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹீரோ ஆகணும் அப்படின்னு வெறுமனே ஆசை மட்டும் படாமல் அதுக்கு தகுதியாக்கிக்க உழைச்சிக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளுமே டான்ஸ் கிளாஸு, ஜிம்மு அது இதுன்னு போயிட்டு வந்துட்டுருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்த வாரம் பார்த்த படங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பார். ரொம்ப ஆர்வமுள்ள ஆள் ருத்ரா. முருகதாஸ் சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இடையில போய் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணார், செஞ்சார். ருத்ரா முதல் படம் மாதிரியே தெரியல, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இப்போ மலையாளத்தில் நஸ்லின் காஃபூர் பிரேமலு இந்த இதெல்லாம் ஆலப்புழா ஜிம்கானெல்லாம் பண்ணி கலக்கிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி தமிழ் சினிமாவில் ருத்ராவும் அடுத்தடுத்து நல்ல கதைகளை செலக்ட் பண்ணி கலக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அழகாக ஒரு டோக்கனும் இங்கே போட்டு போயிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தபடியாக ஆரியன் திரைப்படத்தின் இயக்குனர் பிரவீன் அவர்களே பேசுவதற்காக அன்போடு மேடை அழைக்கிறோம். அப்படின்னு கத்தி பழக்கமாயிடுச்சு. இது மாதிரி நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நிறைய பண்ணிட்டேன். ஆனால் இது மாதிரி புதுசாக பண்ணுறது அப்படிங்கிறது புதுசாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் விஷ்ணு விஷால் கிட்ட சொல்லும்போது யூ ஷுட் பி ப்ரவுட். அதே மாதிரி ருத்ரா கிட்ட சொல்லும்போதும் அவரை பயமுறுத்துகிற மாதிரியே பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன், விஷ்ணு ப்ரோ, யூ ஹவ் காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். ஏன்னா யாருமே அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அது சொல்கிறதுக்கான உரிமை எனக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவர் அப்பா அங்கே உட்காந்துருக்காரு, அங்கே தான் இருக்கார். இவரோட அப்பாவாக நான் ஸ்க்ரீனில் இருக்கேன். அந்த ஒரு பெருமையில் சொல்கிறேன், யூ காட் அ வண்டர்ஃபுல் பிரதர். எல்லா விதத்துலேயும் ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வரும்போதே ஒரு மாதிரி ஒரு இதில் தான் வருவாங்க. ஓகே, தெரியும் எனக்கு, நான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிற இதில் வராங்க. நிறைய பேர் இன்டர்வியூவும் நான் பண்ணதில்லாம் சொல்கிறேன். பட் இவர் எல்லாருக்கிட்டேருந்து இன்புட்ஸ் கேட்குறாரு. அண்ட் how am I doing it அப்படிங்கிறத செலக்டிவாக கேட்குறாரு. அண்ட் டிரெக்டர் சொல்லும்போது ஓப்பனாக இருக்கார். நான் ஒர்க் பண்ண அந்த நாட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் வாஸ் அ ஈகோலெஸ் ஸ்டேஜ். யாருக்கும் எந்த ஈகோவும் கிடையாது. தே வாண்டட் அ குட் குவாலிட்டி ப்ராடக்ட். அது மட்டும்தான் அவங்க மைண்டில் இருந்தது. டைரக்டர்கிட்டேருந்து வர இன்புட்ஸ் அங்கே நிறையா இருக்கும். ருத்ரா கேட்டுட்டு இப்படி பண்ணுவார், அதெல்லாம் பேசுவாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு கேரவனுக்குள்ளே போனாலும் கேரவனுக்குள்ளே அலப்புற அந்த 4 பேர் அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ இது இருக்கும். அந்த இது எல்லாமே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால கிருஷ்ணா சாருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். இந்த நேரத்தில் ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் Durai for bringing me into this project. My heartfelt thanks for that. And Mr. Jen, I haven't met you.
ஹார்ட் இஸ் பீட்டிங் ஃபார் யுவர் மியூசிக், அதுதான் சொல்லணும். படம் பாருங்கள். ஏன்னா இப்போல்லாம் நம்ம சினிமா பார்க்க போகும்போதே ஒரு கம்பளி எடுத்து போத்திட்டு ரத்தம் தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் நிஜமாகவே ஒரு ஃப்ரெஷ்ஷான மூவி. இது வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி மூவிஸ் திரும்பவும் நிறைய ட்ரெண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையில் கிருஷ்ணா சார் அண்ட் விஷ்ணு விஷால் சார்லாம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் மாதிரி தான் இருப்பீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஷ்ணு சார் he will make you more proud. அந்த அளவுக்கு he is committed, sincere, dedicated and a very very lovable kid. மித்திலா, all the best. All of you welcome on board. Thank you. அந்த காலத்தில் நானும் நின்று பேசினேன், இப்படிலாம் சேர் போடலாமா? ஓகேம்மா, ஓகே. ஆல் தி பெஸ்ட். யூ ஆர் டூயிங் a great job. Thank you sir, thank you so much. அந்த சேர் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கெஞ்சி கேட்டேன், எனக்கு கொடுத்துட்டாங்க. Thank you. நல்ல டைரக்டர், ஸ்வீட்டான ஆள். ஸோ அதனால் பெரிய கஷ்டம் இல்லை, ஜாலியாக பண்ணோம். படமும் ஜாலியாக வந்திருக்கு, ஜாலியாக பாருங்கள். தேங்க்யூ. லென்த் ஆயிடுச்சு, ஸோ அதனால் எவ்வளோ கிறிஸ்பாக பேச முடியுமோ பேசிடுறேன். முதல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன். ஸோ இந்த பாசமான அண்ணன் தம்பிகளை பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நிறைய பார்க்குறதில்ல. அதனால் சரி ஓகே ஒரே பையனாக இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் உண்மையாகவே பார்க்கும்போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. ருத்ரா, யூ ஷுட் பி வெரி லக்கி டு ஹாவ் சச் அ பிரதர். அண்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன கதை வந்து ஒரு சினிமாவாக பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபேமிலி படத்துக்கெலாம் பயங்கர டிமாண்டு இருக்குது. அதனால் வேறு யாரோ பண்ணுறதுக்கு நீங்களே சீக்கிரமாக ஒரு சினாப்சிஸை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வானத்தை போல 2 ஆனந்தம் 2 டைட்டில் வச்சு விஷ்ணுவோட அப்பா கேரக்டரில் நீங்களே, ருத்ராவோட அப்பா கேரக்டரில் அவரே நடிச்சிட்டாருன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம் இருக்கும். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது நீங்கள் சொன்னது. அண்ட் ருத்ராவை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நான் வந்து விஷ்ணு ப்ரோவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் இன்ட்ரவர்ட்ன்றதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் அப்படியே அங்கே ஓரமாக அப்படி தான் சுற்றிட்டு இருப்பேன். அந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேஸ் ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி கூச்சமாக அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கேரக்டர் என்கிட்ட வந்து பயங்கரமாக பேசுது. ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக பேசுகிறாரு. யாரா இவர் அப்படின்னு எனக்கு தெரில. ஸோ நானும் பேசுகிறேன். நான் நினச்சேன் ஓகே நம்மள மாதிரி இவரும் அங்கே தனியாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு போல். அதனால் ஓகே 2 பேரும் ஆளுக்கால் ஒரு கம்பெனி அப்படி ஃபீல் பண்ணுறாரு போல் அப்படின்னு நினச்சி நானும் பேசிகிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ½ அன் ஹவர் மேலே பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அவர் விஷ்ணு ப்ரோவோட தம்பி அப்படின்னு. ஆக்சுவலி அவர் என் நோட் பண்ணி ஹி வாஸ் ட்ரைங் டு மேக் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஜெஸ்டர். தேங்க்யூ. அது டிஃபைன்ஸ் யுவர் கேரக்டர் ருத்ரா. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ ஃபீல் கம்ஃபர்டபுள். அண்ட் ட்ரெய்லர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதாவது அந்த பீரியடில் வந்து இந்த சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர் ஜீவா சாரோட படங்கள்லாம் இருக்கும். உள்ளம் கேட்குமே, உன்னாலே உன்னாலே, அதில் ஒரு யூத்ஃபுல்லான ஒரு வைப் இருக்கும்ல, அது வந்து இந்த ட்ரெய்லரில் இந்த சாங்ஸில் ஃபீல் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ரோமியோ பிக்சர்ஸ், விஷ்ணு ஷால் ப்ரோ அண்ட் துரை ப்ரோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஹாட்ஸ்பாட் 2 மச்சோட ஃபங்க்ஷனில் கூடி சீக்கிரம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much sir. அடுத்தபடியாக lyricist ஆஷிக் and வேணு அவர்களே பேசுறதுக்காக அன்போடு மேடை. I'd like to thank Vishnu sir and Durai for bringing me to this project and making me a part of it. I really want to thank Krishna sir, because he's really pulled off a great film, like a real fun film, and something that the audiences will connect and would love watching. I'd like to thank my team, my backbone. My girls have really worked hard and have made this real beautiful, and the entire team of the project. Mainly thank you Mithila, Rudra, Nivashini and Nirmal for being such kind actors and such patient actors to really support us while making this film. Thank you. I hope you all enjoy as much as we enjoyed making this film. Thank you. Hi, hello. எல்லாருக்கும் பெரிய வணக்கம். எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. I'm also a North Indian, but I'm really happy. And congratulations, Rudra, first of all. We have seen your hard work so much. And Uncle, Auntie, Namaste. Everyone. I'm really happy to be here. Yesterday, one of my film got released, and I'm starting from like characters, step by step, and என்னோட இன்னொரு படம் release ஆக போகுது. So I'm really happy that I'm a very small part of the film. ஆனா every step matters a lot, so I'm really happy.
And this film, Jen Martin sir has done an amazing work. As a singer, I mean, I'm not that experienced. I'm just a Hindustani music singer. But Sid Sriram sir oda part வரும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமா ஆயிடுச்சு. So sorry for that, not that great Tamil. So it was really nice, and everyone, Harish has done an amazing work, like seriously, and Krishna sir, thank you so much. You, like at the last moment you asked me and I was there and I'm a part of this film. And yeah, congratulations Mithila. I am a very big fan of yours. First of all, you are senior to me, and I told my father that I'm working with Mithila, so he was like, that's amazing, you just do your best. Welcome to Tamil cinema. You are also North Indian, so I totally understand how it must be for you. இங்கே வந்துட்டு நானும் இப்போ தமிழ் கற்றுக்கிட்டேன். You also learned. I mean, you have done an amazing job. I've seen you acting and your dialogues are like, they have just come so good. And Nivashni, congratulations. All the cast. I mean, Vishnu sir, congratulations. You're introducing your brother. So, and I was coming for Aryan also, but that did not. I mean, it'll come out good for sure. I wish. And thank you, Durai sir. Satish, you introduced me to the team. So thanks to you personally and primarily. And yeah, all the very best. Yeah, that's it. Thank you. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.